ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னாங்க, ஒரு 22 அடிக்கு 42 அடி அளவில் ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்க. ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா வந்து 934 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி, அதாவது 2.14 சென்ட் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். இந்த பிளான் நமக்கு வந்து ஒரு 2 பெட்ரூம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, அதாவது 2 பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து கிழக்கு மேற்கு வந்து ஒரு 42 அடி இருக்கிற மாதிரிக்கும், தெற்கு வடக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 22 ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும். மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்ட்டிக்கோ ஏரியா கிடைக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்து போர்ட்டிக்கோ கிடச்சிடும். போர்ட்டிக்கை தாண்டி மெயின் டோர் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஹால். அடுத்து ஹால் இருந்து நம்ம லெஃப்ட் சைடில் போகிறப்போ நமக்கு வந்து இங்கே வந்து டைனிங் ஏரியா வந்துடும். ஸோ இது வந்து டைனிங். அடுத்து டைனிங்கில் உள்ளே போகிறப்போ நமக்கு வந்து கிச்சன் ஏரியா வந்துடும். அடுத்து ஹாலுக்கு ரைட் சைடில் ஒரு ரூம், லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி ஒரு ரூம் வந்து பிளான் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் வரும். இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும். அடுத்து இந்த பெட்ரூமாக அட்டாச் டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் போட்டிருக்கோம். இந்த செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து அட்டாச் டாய்லெட் வராது. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து 5 கேல் சைஸில் வந்து மெயின் டோர் வந்துடும். அடுத்து ஹாலில் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 3 விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வடக்கு சுவத்தில் இங்கே ஒரு விண்டோ, அடுத்து இங்கே ஒரு விண்டோ. அடுத்து ஹால் இருந்து டைனிங் எக்ஸஸ் பண்ணுறதுக்கு வந்து 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுற மாதிரி இருக்குது. அடுத்து டைனிங்கிலிருந்து கிச்சன் எக்ஸஸ் பண்ணுறதுக்குமே 4 கேல் சைஸில் ஒரு ஓப்பன் விட்டுருக்கோம். அடுத்து டைனிங்கில் பார்த்திங்கன்னா வந்து இந்த தெற்கு சுவத்தில் சென்டரில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா கிச்சனில் இந்த ஓப்பனிங் நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஹால் இருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 2 பெட்ரூம்க்கே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு 3 கேல் சைஸில் ஒரு டோர், அடுத்து இங்கே 3 கேல் சைஸில் ஒரு டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும். அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2.5 கேல் சைஸில் ஒரு டோர் வந்து யூபிஎஸ் டோரை வந்து போடுற மாதிரி இருக்கும். 2 பெட்ரூம்க்கே பார்த்திங்கன்னா வந்து 2 விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஒன்று மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து தெற்கு சுவத்தில் ஒரு விண்டோ, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு சுவத்தில் ஈசானி இழுத்த மூலையில் ஒரு விண்டோ வந்துடும். அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு அதே மாதிரி தான் வந்து இந்த வடக்கு சுவத்தில் ஈசானி இழுத்த மூலையில் ஒரு விண்டோ, அடுத்து மேற்கு சுவத்தில் ஈசானி இழுத்த மூலையில் ஒரு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம். வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து போர்ட்டிகோ ஹால் ரெண்டுமே வந்து ஈசானி மூலையில் வந்துருச்சு. கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து அக்னி மூலையில், அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னரில் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து குபேர மூலையில் ஒரு பெட்ரூம், வாயு மூலையில் அதாவது வடமேற்கு மூலையில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம். இந்த பிளான் பார்த்திங்கன்னா ஒரு கிழக்கு பார்த்து வீடியோ படிக்கிறப்ப நம்ம வந்து இந்த டைரெக்ஷன், அதாவது நம்ம வடமேற்கு மூலையில் ஸ்டேர் கேஸ் போடலாம், அதாவது மாடிப்படி போடலாம். அல்லது பார்த்திங்கன்னா வந்து இந்த அக்னி மூலையை வந்துட்டு ஒட்டிவார் போட்டுக்கலாம். நம்ம வந்து அக்னி மூலை ஒட்டிவார் சவுத் ஈஸ்ட் கார்னரில் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளானுக்குரிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே பார்த்துடலாம். போர்ட்டிகோ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 11.75க்கு 10.75 இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து 11.75க்கு 10.75 வரும். அடுத்தது ஹால் பார்த்திங்கன்னா வந்து 17 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்தது இந்த டைனிங் ஏரியா வந்து 8 அடிக்கு 10 அடி வரும். அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து 10க்கு 10 ஒரு காம்பேக்டான கிச்சனாக இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம். அடுத்தது மெயின் பெட்ரூம் பார்த்திங்கன்னா வந்து 11 அடிக்கு 10 அடி. செகண்டரி பெட்ரூமே சேம் சைஸ் தான், 11 அடிக்கு 10 அடி வர மாதிரி இருக்கும். அடுத்து அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா வந்து 4க்கு 5 சைஸில் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 22 ஹாலுக்கு 42 போடுறப்ப நமக்கு வந்து ஏரியா ஈக்குவல் டு 934.5 ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது, அதாவது 2.14 சென்ட் வர மாதிரி இருக்குது. இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம். தேங்க்யூ.